தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. மாநிலம் விட்டு மாநிலத்திற்கு IPASP கேடர்களுக்கு இடமாற்றம் செய்வதற்கான உத்தரவு 27/5/2024 அன்று அஞ்சல் துறையால் வெளியிடப்பட்டு இருக்கிறது. IPASP-களுக்கான கேடர் மேனேஜ்மெண்டிற்கான ஆணை என்பது 15/2/2023 மற்றும் 3/7/2023 ஆகிய நாளிட்ட ஆணைகளிலே தெளிவாக தரப்பட்டு இருக்கிறது. தற்பொழுதுள்ள ஆணைகளின்படி IPASP-களுடைய அலாட்மெண்ட் என்பது டைரக்டரேட் லெவலிலே தான் அமைந்திருக்கிறது. டைரக்டரேட் லெவலில் இருந்துதான் அவர்கள் அந்தந்த மாநிலத்திற்கு அலாட்மெண்ட் என்பதை செய்வார்கள். அவ்வாறு அலாட்மெண்ட் செய்யக்கூடிய நேரத்தில் போஸ்டிங் அண்ட் டிரான்ஸ்ஃபர் மட்டும்தான் மாநில அளவிலே இருக்கும். ஆக IPASP என்பது அனைத்து இந்திய அளவிலே இருக்கக்கூடிய பதவியாக மாற்றப்பட்டு இருக்கிறது. பதவி உயர்வு பெற்ற பின்னால் யாருக்கு எந்த மாநிலம் என்பதற்கான அலாட்மெண்ட் மட்டும்தான் டைரக்டரேட்டில் இருந்து அதற்கான ஆணை வெளிவரும். 3/7/2023 ஆணையின்படி ஒரு IP அல்லது ASP மாநிலம் விட்டு வேறொரு மாநிலத்திற்கு ரீஅலாட்மெண்ட் வேண்டும் என்று கோரினால் ஓராண்டு காலம் அவர் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட அந்த மாநிலத்திலே சேவை முடித்திருந்தால்தான் கன்சிடர் செய்யப்பட வேண்டும் என இருக்கிறது. இது மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டது. இந்த 1 இயர் கண்டிஷன் என்பது, ஓராண்டு நிபந்தனை என்பது நீக்கப்பட வேண்டும் என்கின்ற முடிவு எடுக்கப்பட்டு இருக்கிறது. எனவே இனிமேல் IPASP-க்கள் ஓராண்டிற்கு குறைவாக அலாட்மெண்ட் செய்யப்பட்ட நாளிலிருந்து இருந்தாலும் கூட அவர்கள் இன்டர் சர்க்கிள் டிரான்ஸ்ஃபராக இருந்தால் ரூல் 38 போர்ட்டலிலே ஆன்லைன் மூலமாக 1/6/2024 முதல் விண்ணப்பிக்கலாம் என முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. 1/6/2024 பின்னால் இடமாற்றத்திற்கான, அதாவது அலாட்மெண்டிற்கான அந்த கோரிக்கை என்பது ஏற்கனவே 31/5/2024 முன்னர் யாரெல்லாம் விண்ணப்பித்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு கீழாக கருதப்படும். இதிலே சில நண்பர்கள் ஒரு வினாவினை எழுப்பினார்கள். IP-களுக்கு இன்று ஓராண்டு என்கின்ற நிபந்தனை தளர்த்தப்பட்டு இருக்கிறது, ஏன் நம்முடைய ரூல் 38 இந்த நிபந்தனை தளர்த்தப்படவில்லை என்று கேட்டார்கள். அவர்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது, ரூல் 38 போர்ட்டலிலே அவர்கள் விண்ணப்பம் செய்திருந்தாலும் கூட IPASP-களுக்கு இது ரூல் 38 கிடையாது. அவர்கள் எல்லாம் அனைத்து இந்திய ரீதியிலே சீனியாரிட்டி படைத்தவர்கள். அவர்களுடைய அலாட்மெண்ட் மட்டும்தான் மாநில அளவிலே இருக்கிறது. அவர்கள் ரீஅலாட்மெண்ட் செய்யக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய ரூல் 38 கண்டிஷன் கீழாக அவர்கள் வரமாட்டார்கள். எந்த விதமான சீனியாரிட்டியும் அவர்கள் இழக்க மாட்டார்கள். எனவே அவர்களுடைய ரீஅலாட்மெண்ட் என்பது, அவர்களுடைய டிரான்ஸ்ஃபர் என்பது ரூல் 38 கீழ் வராது. ரூல் 38ற்கான அந்த விதிகள் என்பது அவர்களுக்கு பொருந்தாது என்பதை நம்முடைய தோழர்கள் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். என நண்பர்களே, மீண்டும் சந்திப்போமா? அன்புடன் KVS.